فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. மிகுந்த எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரான் அவன் ஓதிய வசனத்தின் பொருளாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களை நிச்சயமாக நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பனும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான். ஏன் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், மிக்க கருணையுடையவனாக இருக்கிறான், மிக்க மன்னிப்பும் இரக்கமுடையவனாக இருக்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். தோழமை என்பது நம் வாழ்க்கையில் முழுமையாக அங்கம் வகிக்கும். குழந்தை பருவம் முதலே தோழமை ஆரம்பமாகும். சில தோழமைகள் மன்னரை வரைக்கும் நீடிக்கின்றன. ஆனால் தோழமை என்பதற்கு இப்படித்தான் தோழமையும் இருக்க வேண்டும் என்று, எப்படி வாழ்க்கையில் ஒருவரை இவரை போன்றுதான் வாழ வேண்டும் என்று சொன்னால், அதே போல் தோழமை என்றாலும் இவரை போன்றுதான் தோழமையும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடத்தை அழகிய முன்மாதிரி இருக்கிறன்னு சொன்னால், தோழமைக்கும் அல்லாஹ்வுடைய முன்மாதிரியாக இருந்தார்கள். அவர்கள் தோழரும் சரிக்கு சமமாக, எல்லாரும் இல்லை, அதை சொல்கிறேன். எல்லாரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ரலியல்லாஹுன்னு சொல்லி முத்திரை குத்திடக்கூடாது. அதில் கேடு செஞ்சவங்களும் இருக்காங்க, அவங்களாம் முனாஃபிக்காகவும் சமகாலத்தில் முனாஃபிக்களும் வாழ்ந்தார்கள், அப்படி எடுத்துடக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாங்க, அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான். இந்த பொருள் யாருக்கு ரலியல்லாஹுக்கு வர்றது யாருக்கு பொருந்ததோ அவர்களின் தோழமையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த அத்தகைய தோழமையின் முன்மாதிரியாக சகாபாக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம தமிழில் சில பழமொழி இருக்குது, உயிர் காப்பான் தோழன். தோழன் என்றால் உயிரும் காப்பானவன். அந்த அளவுக்கு தோழமை என்பது அப்படி தான் இருக்கணும் என்பதற்கு அழகிய முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சார்ந்த தோழர்களும் தோழியர்களும் இந்த வார்த்தை இப்போ சில தலைவர்கள்ட்ட, போலியான தலைவர்கள்ட்ட தோழியர்கள் தோழர்கள்னு என்ன செய்யுது, சினிமாக்காரர்கள் அதை பிரயோகிக்கிறாங்க. அது அருவருப்பான வார்த்தை. அந்த தோழமையை நம்பி நிறைய பேர் நினச்சிருக்கான், அதில் சேர்ந்துட்டு நமக்கு நேர்வழி காட்டுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கணும். இந்த அரசியல் பேச நினச்சிடாதீங்க, அப்படிலாம் இல்லைன்னா இந்த சமூகம் நாசமாக போகும். அதெல்லாம் சுட்டி காட்டலை. சரியான காலத்தில் எது தோழம்னா நம்ம யார் வழிகாட்டணும், யாரை ஈமான் கொள்ளணும், இதெல்லாம் சரியான நேரத்தில் பின் பாயிண்ட் பண்ணி இளைஞர் சமுதாயத்துக்கு மண்டையில் ஏற்றலை அப்படின்னா அவன் தப்பான இடத்துல நின்றுவான். ஆகவே இந்த தலைப்பு சரியான நேரத்தில் சரியான தலைப்பு. பொதுவாக ரபீஉல் அவ்வல் என்ற மாதம் என்றதுனால இதை பேசின அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்பது நமக்கு வாழ்வு பிறந்ததுலேருந்து மரணிக்கும் வரைக்கும் விலகிய முன்மாதிரி, பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் விலகிய முன்மாதிரி. ஆகவே அதில் சிலவற்றை நாம் முன்மாதிரியாக நம்ம எடுக்கிறோம். காரணம் என்ன? இது மாதிரி யாரும் செய்ய முடியாது. இந்த மாதிரி தோழமைக்காக இப்படியும் செய்வார்களா என்றால் அப்படி செய்ய முடியாத அளவுக்கு தான் அந்த தோழமை முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை பற்றி நபித்தோடு சொல்கிறாரு. நம்ம பின்வாங்குற இடம் சில இடங்கள் இருக்குது. ஒரு இடத்துக்கு போவோம், அது ஒரு முயற்சி பண்ணுவோம், அதில் கொஞ்சம் லாஸ் வரும்னு கேள்விப்பட்டோடனே தளத்தறிக்க ஓடி வந்துடுவோம். ஒரு நபித்தோடர் அல்லாஹ்வின் தூதரே உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க, பதில் சொல்லலை. அவர் ரிப்பீட்டடாக திருப்பியும் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே உங்களை நான் நேசிக்கிறேன், திருப்பியும் சொல்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் சொன்னார், இறை தூதரே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்றார்கள். இப்போ இன்னொரு ஹதீஸில் அதையும் சொல்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், என்னை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால், என்னை நீங்கள் விரும்புவது உண்மை என்றால், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்தோடி வருவதை போன்று உங்களை நோக்கி சோதனைகள் பாய்ந்தோடி வரும் என்றார். தோழமை கொண்டா என்ன நடக்கும் அப்படின்னா, பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எப்படி பாய்ந்து ஓடி வரும் அதே போன்று உங்களை நோக்கி சோதனைகள் பாய்ந்து ஓடி வரும் என்றார்கள்.
மீண்டும் அந்த நபி சொன்ன அல்லாஹ்வின் தூதரை உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னார். இருந்தால் உங்களை நேசிப்பேன் என்று சொன்னார்கள். தோழமை இலக்கணத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆனால் நீங்கள் தோழமை எப்படி வைக்கணுங்கிறது உமர் அலி அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய தூதரை சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரை உங்களை நேசிக்கிறேன் என்றார்கள். உமர் அலி அல்லாஹுடைய தூதர் பதில் சொன்னார்கள், உமரே திருப்பி சொன்னார், அல்லாஹுடைய தூதரே உங்களை என்னை விட என் மனைவி மக்களிடம் உங்களை நேசிக்கிறேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உமர் அவர்களை என்னை நீங்கள் உயிரினும் மேலாக நேசிக்காதவரை உண்மையான நேசமாகுது என்றார்கள். மீண்டும் பதில் உரைத்தார், யா ரசூலுல்லாஹ் உங்களை நான் என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் போலியான வார்த்தைகளாக அமைந்து விடவில்லை. அதற்கான சோதனைகளும் இந்த பூமியில் வாழ்கிற சமகாலத்திலே நடந்தன. தோழமைனா எப்படி இருக்கணும் என்பதற்கு அந்த நபி தோழர்கள் அழகிய முன்மாதிரியாக தோழியர்களும் இருந்தார்கள் என்பதை வரலாறு நிறைய பாடங்கள் சொல்லும். சிம்பிளான விஷயம் சொல்கிறோம் பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க எந்த அளவுக்கு நேசம் கொண்டார்கள் என்பதற்கு அபு கைசம் என்ற நபி தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிறாங்க. எந்த சூழல்லன்னு கேட்டால், ரொம்ப வீட்டில் ஒன்றும் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை. வீட்டில் 8 வீட்லேயும் தேடியாச்சு, 8 மனைவிட்டையும் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. சரி என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு, சரி ஓகேவா நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு போகலாம்னு ஒரு நண்பரை குறி வைத்து கிளம்பி போகிறாங்க. எதிரே வருகிற வழியில் அபூபக்கரையும் சந்திக்கிறார்கள். அதே நிலையில் உமர் அலிலாவும் சந்திக்க, எல்லாருமே பசியோட நிலையிலே சந்திக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த நபித்தோழர் பேர் அபு கைசம். அபு கைசம் என்ற நபித்தோழர் வீட்டுக்கு போகிறாங்க. போன அவங்க வீட்டில் இல்லை, சலாம் சொல்கிறாங்க, அவங்க பதில் வரலை. 2வது முறையும் சலாம் சொன்னார்கள், பதில் வரலை. 3வது முறையும் சலாம் சொன்னார்கள், அங்கே பதில் எதுவும் வரவில்லை. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய சட்டப்படி 3 முறை சலாம், பதில் வரவில்லைனால் திரும்பினார்கள். திரும்பி போகிறாங்க. அப்படி போகும்போது திடீர்னு உள்ளே இருந்து பெண் குரல் கேட்குது, வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத் என்று முழு பதில் வருது. பார்த்தா அபு கைசமுடைய மனைவி உள்ளே இருந்து சரி பதில் கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் 3 முறை சலாம் சொன்னேன், உங்களிடம் பதில் வராத காரணத்தினால் நான் திரும்பி விட்டேன் என்று சொன்னபோது அபு கைசமுடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியும், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் முதல் முறை சலாம் சொன்னபோது எனக்கு தெரியும், நான் என் செவிகளால் கேட்டேன். 2வது முறை சலாம் சொன்னபோதும் எனக்கு தெரியும், என் செவிகளால் கேட்டேன். 3வது முறையும் சலாம் சொல்லுவேன், நான் காத்திருந்தேன். ஏன் தெரியுமா, எனக்கு சலாம் சொல்வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதை 3 முறை நீங்கள் சொல்ல வேண்டும் நான் ஆசைப்பட்டேன். அதை நான் செவியரை கேட்க இதயங்கள் ஈமானால் நினைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று பதில் உரைத்தார்கள். எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடுங்க. அந்த நட்புக்கு அந்த அல்லாஹுடைய தூதர் வச்ச நேசத்தின் அளவு எப்படி இருக்குன்னா, அந்த சலாம் கூட எவ்வளோ வேல்யூ என்பதை அந்த சமூகம் புரிந்து வைத்திருந்தது. அப்புறம் அல்லாஹுடைய எதிரே வராங்க. திருப்பி அபு கைசம் வர்ற வழியில் சந்திச்சிருவார். அபு கைசம் உங்களை சந்திக்கத்தான் வந்தேன்னு சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அபு கைசம் உங்கள் வீட்டில் இந்த உணவு உங்கள் வீட்டில் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க, அப்படின்னு அல்லாஹ்வின் தூதரே ஏதோ ஒரு ஆடை அறிவித்து உங்களுக்கு நான் செய்கிறேன் விருந்து வைக்கணும்னு சொன்னபோது உடனே சொல்கிறாங்க, இம்மிடியேட்டாக சொல்கிறாங்க, அபு கைசம் என் மீது பாசத்தின் காரணமாக தாயாடு குட்டியாடு இருந்தால் இந்த 2ஐயும் நீங்கள் அறுத்து ஏதோ ஒன்றை நீங்கள் பிரித்து விட வேண்டாம், 2ஐயும் உடனே பிரிச்சிடாதீங்க. ஏன்னா குட்டியாடு இருக்கும், அது பாலூட்டி கொண்டு இருக்கலாம் தாயாடு, ஆக அதை பிரித்து விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் செய்கிறாங்க. பசிச்சா கிடைச்சா கறி கிடைச்சா போதும்னு இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம செக் வைக்கிறாங்க. அவர் வேறொரு இதை கொண்டு வந்துட்டு இறைச்சியை அறுத்து உணவு கொடுக்குறாங்க. அந்த இறைச்சியும் ரொட்டியும் சாப்பிட்டு விட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த நபி தோழருக்கு சொன்ன பதில், மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த இறைச்சிக்காகவும் தண்ணீருக்காகவும் அல்லாஹ் நிச்சயமாக மறுமையை நம்மை விசாரணை செய்வான் என்று சொன்னார். தோழமை சின்ன பெண்கள் கூட அல்லாஹுடைய தூதரை எப்படி அந்த வார்த்தைகளால் கூட அங்கேருந்து வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தது நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. தாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நீங்கள் குரான்லேயே ஒரு வசனம் இறங்கியிருக்கு சம்மந்தமாக. அல்லாஹ் குரானில் சொல்லுவான், நீங்கள் பிறட்ட மற்ற ஆட்கிட்ட பேசுகிற மாதிரி நபி இடத்தில் உங்கள் குரலை நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம். நபி இடத்துல நீங்கள் குரலை உயர்த்தி பேசாதீங்க, அவ்வாறு பேசினால் நீங்கள் அறியாதவாறு உங்கள் அமல்கள் அழிந்து போகும்னு நல்லா குரானில் சொன்னான். இந்த வசனம் இறங்கியது. தாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்ச நாள் 2-3 நாளாக பள்ளிக்கு வரலை. இறை தூதர் எவ்வளவு க்ளோஸாக நண்பர்களை வாட்ச் பண்ணுவாங்கிறது இது பெரிய சான்று. ஏன்னா அது ஒரு சாதாரண ஜமாத் இல்லை. மதீனா என்பது ஏறத்தாழ 2000-3000 முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஜமாத்து. முனாஃபிக்கின் தவிர எல்லாம் தொலை வருவாங்க. ஃபுல் ஜமாத்து நிற்கிற இடம். இந்த இடத்தில் கூட அல்லாஹுடைய தூதர் தெளிவாக கேட்குறாங்க, எங்கே தாபித் பின் கைஸை காணவில்லை என்று கேட்குறாங்க.
நல்லா கேளுங்க, ஜமாத்துடைய வேல்யூ. தொழுகைக்கு வந்தால் வலது பக்கம் யார் நிற்க, இடது பக்கம் யார் நிற்காமல் தொழணும். தொழும்போது மட்டும்தான் அப்படி. தொழுது முடிச்சாச்சுன்னா ஜமாத்து என்னாருன்னா வருவாங்க, எங்கே ஆளை காணும், நண்பர் எங்கே, உடம்பு சரியில்லையா, அவர் என்ன நிலை ஏற்பட்டது, இதெல்லாம் வந்து செய்யணும். ஜமாத்தின் நோக்கமே சமூக அக்கறையோடு வாழ்வது, சமூக அக்கறையோடு பிறரை பற்றி தெரிந்து கொள்வது. ஃபஜ்ருக்கு ஒருத்தர் ஆளை காணும், ஏன் வரல, வெளியூர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனா அல்லது ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கா, என்ன ஏது என்பதை ஜமாத்து தலைவர்கள் குறிப்பாக, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் தலைவர் அவங்க எவ்வளோ கீழ். இது எதுக்கு நல்ல கட்டிடம், வெறுமனே சகாபாக்க வரலான்னு தாண்டிலாம் பேரக்கூடாது. நீங்கள் நேசத்தில் அதில் படிப்பனைகள் நிறைய இருக்குது. எவ்வளோ கீழே வாட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படின்னா தான் இந்த சமூக பொறுப்பெல்லாம் வரும். நம்ம என்ன செய்வோம், அப்படியே சலாம் கொடுத்து தூக்கம் கலையாமல் எப்படா திக்ரு ஓதி முடியுமா இருந்தாலும் இறங்கி ஓடிட்டு எவன் வந்தால் போனான்னு தெரியாமல் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் ஜாமியா தொழுகை இல்லை. ஜமாத் தொழுகையின் பொருளே வெறுமனே நிற்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய அர்த்தங்களோடு தான் ஜமாத்து தொழுகை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. தாபீத் இப்னு கைஸ் வரலை, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் 3 நாள் ஆளை காணணும். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, எங்கள் தாபீத் இப்னு கைஸை காணவில்லை என்றார்கள். இப்போ வீட்டிலேயே பார்த்தா ஆள் வந்து உடல் உருகி கண்ணீர் விட்டு அழுது நோய்வாய்ப்பட்டு வீட்டில் படுத்திருக்கார். அவங்க மனைவி சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கினான், பிற மனிதர்களிடம் பேசியதை போன்று உங்கள் நபியிடத்தில் சப்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம், அவ்வாறு பேசின உங்கள் அமல்கள் உங்கள் அறியாமலே அழிந்து போகும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிய போது தாபீத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இயல்பாகவே குரல் கனத்த குரல். ஆக்சுவலாக இயல்பாகவே கனத்த குரலை உயர்த்தி பேச மாட்டார். சில பேருக்கு வாய்ஸே ரொம்ப கண்ணீர்னு குரல் வரும். அப்படிப்பட்ட சோகம் உள்ள மனிதராக இருந்தார். அவர் நினச்சிக்கிட்டாரு, நம்ம நம்பியிடத்தில் இப்படி தானே நம்ம பேசுகிறோம், அப்போ நம்ம அமல்கள்லாம் அழிந்து போய்விடுமே, இறைத்துவர் முன்பாக எப்படி நான் முகத்தை காட்டுவேன்னு நினச்சி அழுதுகிட்டே வீட்டில் இருந்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபீத் இப்னு கைஸை அழைத்து வர சொன்னாங்க. தாபீதே, நீங்கள் அதுபோன்று வேண்டும் என்று நினைக்கிட்டு எனக்கு எதிராக நீங்கள் குரலை உயர்த்துவர் அல்ல, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவனாக இருக்கிறான், உமது இரக்கம் உண்டான அல்லாஹ் நீ அவங்களை மன்னிக்கணும். அந்த வசனம் அடுத்து 49 3வது வசனம், முதல் 2வது வசனம் தான் இது. 3வது வசனம் அதையே திருப்பி அந்த அல்லாஹ் மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவனாக இருக்கிறான் அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அப்போ நான் குரலை கூட அல்லாஹ்வுடைய உயர்த்துவதை எப்படி அந்த மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா, உண்மையான, அதாவது ஒரே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளஸ் லீடர்ஷிப். நல்லா காட்டுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வென்டர்னு சொல்லுவாங்க, நல்ல வழிகாட்டி. மென்டார்னு நல்ல வழிகாட்டி. அதே போல் நல்ல தோழமை, நல்ல லீடர்ஷிப். எல்லாத்தையும் ஒரு சேர அவங்கள பார்க்கணும். நம்ம தோழர்கள்ட்ட பேசுகிற மாதிரி வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய பேசிட முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன வேணாலும் பேசுவோம், அப்படி இறைத்தோட பேசவும் முடியாது. அந்த தோழமை இலக்கணம் உள்ள தோழமையாக முன்மாதிரி இப்படின்னா தோழமைனா இப்படி தான் இருக்கணும் என்பதை போன்று தான் அந்த தோழமை இருந்தது. இதெல்லாம் வந்து சின்ன சாம்பிள் தான். சிம்பிளாக இப்படியும் இருக்க முடியுமா என்பதற்கு பாருங்கள். குரலை உயர்த்தி கூட பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க, இறைத்தூதர்கிட்டே அப்படி நம்ம பேசிட்டோம் என்பதை போல. அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை முதல்ல என்ன தெரியுமா, தோழமையில் அவங்க வந்து அகபா உடன்படிக்கை நடக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணும்போது ஹஜ்ஜுடைய மாதத்தில் மதீனாவில் சில நபர்கள் வராங்க. துவக்க காலத்தில் 12 பேர்கிட்ட தான் உடன்படிக்கை நடக்குது. பின்ன 2வது முறை ஹஜ்ஜிக்கு வரும்போது 73 பேர் கூட்டமாக வந்தாங்க. அவங்க இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த உடன்படிக்கையில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்காக என்ன சொல்லி நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது பக்கத்தில் இருக்கிற ஒரு நபித்துல் அன்சாரின்னு சொல்கிறார். அப்போ அவர் முழுமையாக தோழமையை அடையலை. அப்போ அவர் சொல்கிறார், ஓ அன்சாரிகளே, ஓ மதீனா, அப்போ அன்சாரிகள் கிடையாது, முதல்ல மதீனாவாசிகள். அவங்க மதீனாவாசிகளே, இந்த முகமது என்ன சொல்கிறத தெரியுதா, இவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், தன்னை ஈமான் கொள்ளணும், எனக்கு நீங்கள் முழுமையாக அடைக்கலம் தர வேண்டும் என்று சொல்லும் பொருள் என்ன தெரியுமா, இவருக்காக நீங்கள் யுத்தம் புரிய வேண்டும், இவருக்காக நீங்கள் உயிர் துறக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொன்னார். அப்போ அல்லாஹ்வுடைய கைகளை நீட்டிய போது சகாபாக்கள், அந்த மதீனாவாசிகள் சொன்னார்கள், இறை தூதரை, நாங்கள் தெரிந்தே உங்களை ஈமான் கொண்டோம், தெரிந்தே உண்மையை நாங்கள் தோழமை கொள்கிறோம் என்று என்ன செஞ்சாங்க. மதீனாவாசிகள் அதை கரெக்டாக அந்த இடத்துல உறுதிமொழி எடுத்தார்கள். அதற்கான நேரமும் கொடுத்த வாக்குறுதிகளுக்கான சோதனை காலமும் வந்தது. இந்த சோதனை காலத்தில் அவர்கள் உண்மையாக இருந்தார்களா என்பதுதான் பொருள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பத்ரு போர் வந்து திணிக்கப்பட்ட ஒன்று தான். பத்ரு போர் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்ட போர் கிடையாது. ஏனென்றால் அது அபு சுஃபியான் தலைமையில் இருந்த வாணிப கூட்டத்தை கைப்பற்றதுக்காக திட்டமிட்டு பெறப்பட்டார்கள். எந்த விதமான திட்டமிடல் அவர்கள்ட்ட கிடையாது. நிராயுதபாணி, கொஞ்சம் வேட்ட ஆயுதம் இருந்தது, சரியான வாகனங்கள் இல்லை, சரியான தயாரிப்புகள் இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிளம்புல என்ன சொன்னபோது அன்சாரிகள் யாரெல்லாம் இருந்தால் அவர்கள் மட்டும்தான் கிளம்பி வந்தாங்க. முகாசிகளில் கொஞ்சம் பேர் கிளம்பி வந்தார்கள். வந்து மறுநாள் யுத்த களத்தை சந்திக்கும், விடிந்தால் போர் நடக்க போது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கவலை கொண்டார்கள். ஏனென்றால் எதினுடைய எண்ணிக்கை பலம் என்று தெரிஞ்சிட்டாங்க. 1000 பேருக்கு குறைவாக எதிரிகள் இல்லை. ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கப்படுகிற என்ற செய்தி அல்லாஹ் கேட்டபோது 10 ஒட்டகம் என்றால் குறைந்தது 1000 பேர் என்று கணக்கிட்டு கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய நாள் இரவு சகாபாக்களை அமர வைத்து கொண்டு முஹாஜிர்கள் அன்சார்கள் இரு சாரார்ட்டையும் உறுதிமொழி கேட்டாங்க. முஹாஜிர்கள் சார்பாக 3 பேர் இருந்தார்கள். அதில் ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பொறுத்த மட்டும் முழுமையாக தன் வாழ்க்கை தீனுல் இஸ்லாத்துக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இவங்க உறுதிமொழி மாறார்கள் என்று தெரியும். ஏனென்றால் அந்த போருக்கு அதிகமாக வந்தவர்கள் அன்சாரிகளை மிகைத்திருந்தார்கள் எண்ணிக்கையில். அன்சாரிகள்கிட்ட என்ன பதில் வர வேண்டும் என்று அல்லாஹுடைய காத்து கொண்டிருந்த போதுதான் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே அவங்க சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்றீர்கள், உங்களை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னீர்கள், நீங்கள் உண்மையாளர்கள் என்று நாங்கள் கண்டோம். நீங்கள் சத்திய மார்க்கத்துடன் தான் நீங்கள் வந்திருக்கிறேன் என்பதை நாங்கள் உறுதியும் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் கைகள் விரல்களை பிடித்து கொண்டு கடலிலே மூழ்கி நீங்கள் சாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்கள் உயிரை துறப்போம் யா ரசூலுல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வாக்குறுதி கொடுத்தாங்க. அது வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அமைதியாக இருந்தபோது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாக்குறுதியை கேட்ட பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை இந்த இடத்தில் இன்னென்ன எதிரிகளின் தலைகள் வெட்டப்பட்டு கிடப்பதை அல்லாஹ் எனக்கு காண்பித்தாண்டு பதில் அல்லாஹ் அக்பர் சத்தம்னு சொன்னாங்க. எதிரிகள் இன்னாரினுடைய தலைகள் இந்த இடத்தில் வெட்டப்பட்டு கிடப்பதை நான் பார்க்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல நாங்கள் சொன்னோம். ஏன்னா சாத் பின் முஆதுடைய வார்த்தைகள் எப்படி வந்ததுன்னா இறை தூதர்கள் அப்படியே இமயம் மேலே தூக்கி நிறுத்திச்சு. இந்த வார்த்தைகள் அவங்க இதயங்களை பலப்படுத்தியது. சகாபாக்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் கடலில் குதிக்க சொன்னால் குதிப்போம் என்ற வார்த்தையோடு நிறுத்திக்கிடலை. இதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் கடலில் மூழ்கி எங்களை சாக சொன்னாலும் அல்லாஹ் உங்களோடு சேர்ந்து நாங்களும் மூழ்குவோம் ரசூலுல்லாஹ் என்று பதிலளித்தாங்க. வார்த்தை கவனிக்கு சும்மா முங்கிட்டு நீஞ்சி போயிடலாம். வார்த்தை தெளிவாக இருக்குது, உங்களோடு சேர்ந்து நாங்களும் உங்கள் விரல்களை பிடித்து மூழ்கிவிடுவோம் ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு பேர் சொன்னாங்க. முகத்தில் புன்னகையை மலர்ந்தது. தக்பீர் சொன்னார்கள், இந்த இடம் இன்னார் விரோதிகள் எல்லாருடைய விரோதிகள் சாய்ந்து கிடப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன இடத்தை அல்லாஹுடைய தூதருக்கு காண்பிக்கப்பட்டதோ அதே போன்ற மரணத்தை அல்லாஹ் நினைச்சு அந்த இடத்துல அல்லாஹ் கொடிய மரணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான். காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் வைத்திருந்த தோழமையினுடைய உண்மையான அடையாளத்தை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இப்போ சொன்னேன்ல முதல்ல ரலியல்லாஹு வரதோன்று அவர்கள் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வை புரிந்து கொண்டான் என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா, தூதரை நேசித்ததன் அடையாளம் தான். அதுக்கு என்ன குர்ஆன் சொல்லிச்சு, நீங்கள் தூதரை நேசிப்பது உண்மை என்றால் நீங்கள் உங்கள் தூதரை பின்பற்றுங்கள். சிலவற்றை நாங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதரின் கட்டுப்படுவோம், சில விஷயங்களை அல்லாஹ்வுக்கும் தூதரின் கட்டுப்பட மாட்டோம் என்ற மனநிலை இருந்தால் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் தூதரை நேசிப்பது கிடையாது. அப்படி நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்கள் தூதரை நேசிப்பது உண்மை என்றால் நீங்கள் தூதரை முழுமையாக பின்பற்றணும். உங்களை நேசிக்கிறேன் பிரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது, கலண்டு போய்விடக்கூடாது என்பதையும் அல்லாஹ் சொல்லிட்டு அப்படி செய்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பனும் கிருபையுடையவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைஃப்பில் அழகிய முன்மாதிரி என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்குது. சகாபாக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படின்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுதுட்டு தன் தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு உமரோட கிளம்பி போவாங்க. போகிற வழியை தன் வளர்ப்பு தாயாக இருந்த உம்மு ஐமன் அவர்களை சந்தித்து சலாம் சொல்லிட்டு தினந்தோறும் பேசிட்டு போவாங்க. அல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு இந்த நிகழ்வு நடைபெறவில்லை. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உமரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஹயாத்தோடு இருந்த காலம் வரைக்கும் அவருடைய வளர்ப்பு தாயை சந்தித்தார்கள், சலாம் சொன்னார்கள், நாமும் அந்த சுன்னத்தை கடைபிடிக்கலாம்னு சொன்னபோது வாங்க போகலாம், 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இவங்க இருவரையும் பார்த்தபோது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அழுதுட்டாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஆப்சண்ட், அதனால தான் அழுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. கேட்குறாங்க, நாங்கள் 3 பேர் சேர்ந்து தானே எப்போது வருவோம், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க, அவங்க இல்லாத காரணத்தினால் தானே நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, இல்லை, முகம்மது அல்லாஹ் உயரிய இடத்தில் உரிய அந்தஸ்து எல்லாம் வைத்திருக்கான் என்பதை அறிந்து கொண்டேன். ஆயினும் அல்லாஹுடைய தூதர் மௌத்துக்கு பிறகு எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகை செய்தி வருவது நின்று போய்விட்டது, ஆகவே நான் அழுகிறேன் என்று சொன்னார்.
தூதரை எப்படி நேசிச்சாங்க அப்படின்னா, இறைவன் தன்னுடைய நாவினால் பேசுவதை இந்த ஜிப்ரீல் மூலமாக இந்த தூதருக்கு சொல்லுகிறான். இந்த தூதர் மூலமாக இறைவன்கிட்ட எங்களுக்கு செய்தி வருது என்று நம்பினாங்க. தன் ரப்புவை இறைவன் தூதர் மூலமாக நேசித்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பின்பற்றது காரணம் தான். தூதர் ஒரு செய்தி சொல்கிறார் என்றால் அல்லாஹ் சூரா ஹஸ்ரில் சொல்லுவான், இது நபி தாமாக எதையும் பேசுவது கிடையாது. இறை தூதரிடந்து ஒரு செய்தி வாயில வருது என்றால் இது இங்கே ரப்பு சுப்ஹானல்லாஹ், நம்ம கண்ணுக்கு தெரியாத அற்புதங்களை கொண்ட ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் மூலமாக இந்த தூதருக்கு செய்தியை சொல்கிறான். அவர் சொல்லுவார், அவர் மரணித்த பிறகு இந்த வகை செய்தி இந்த உம்மத்திற்கு இந்த உலகத்திற்கு நின்று போய்விட்டார். இறைவனிடந்து உரையாடல் நின்று போயிட்டு இறை தூதரோடு இந்த மனிதகுலத்தோடு ரப்புல் ஆலமீன் பேசியது நின்று போய்விட்டது. அந்த உண்மையை உணர்ந்த காரணம் சொன்னாங்க, இறை தூதர் இறந்ததுக்காக நான் அழலை, இந்த வகை செய்தி நின்று போய்விட்டதுக்காக நான் அழுகிறேன் என்று சொன்னார். தூதர் நேசியதுக்கு காரணம் புரியுதா? தூதர் என்ன உண்மையான தூதர்னா மெசஞ்சர். யாருடைய மெசஞ்சர்? அல்லாஹ்வுடைய மெசஞ்சர், இறைவனுடைய தூதர். இது எப்பேற்பட்ட வழியை நமக்கு காட்ட போகுது என்பதை வழியோடு உணர்ந்த மக்கள் கடும் பகைமைகளுக்கும் ஏழ்மைக்கும் வறுமைக்கும் சோதனைக்கும் மத்தியில் அந்த மக்கள் இந்த இறை தூதரை நேசித்தார்கள். நான் 2வது முறை பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். 1.25 டைம். அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம். அம்மா பாத். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வினர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை உருவாக்கிய விதம் அலாதியானது. அவங்க சொன்னாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட நிற்காது. கண்ணு முன்னாடி எல்லாரும் வாழுதான் மரணிக்கிறான், அது இயற்கை தானே. யாராக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் மூமினாக வாழ்வதும் மரணிப்பதும் நிஜம். அவங்கள்ட்ட சொன்னாங்க, நம்ம வாழ்க்கை இதோட முடியாது, இது எண்டு இல்லை, இன்னொரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை அங்கே இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே நீடிக்கும் என்றார்கள், நம் தோழமை அங்கே நீடிக்கும் என்றார்கள். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரே, நான் மறுமையில் நான் பெருசு சொல்வேன், நான் எந்த அமலும் அதிகமாக செஞ்சிடல ரசூலுல்லாஹ், ஃபர்லானதை மட்டும் செஞ்சுட்டு அப்படி நான் நிற்கிறேன், ஏன்னா நிலை மறுமையில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ யாரையாவது நேசிக்கிறியான்னு கேட்டாங்க. என்ன ரசூல் அப்படி கேட்டீங்க? உங்களை விடவா நான் வேறு யாரையும் நேசிச்சிட பாருங்க அப்படின்றால், நீ யாரை நேசிக்கிறாய் அவரோடு சொர்க்கத்தில் இருப்பாய். அந்த நேசம் வாயில் நேசம் இல்லை, நடைமுறையில் துன்பந்திரங்களோடு கலந்து உயிரும் உடலும் இரத்தம் சதையும் போல அந்த உறவு நீடிச்சது. இன்றைக்கி யாரை நேசிக்கிறான் இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும், கேவலமாக நிற்கிறான். மதுரையில் போய் விக்கிரவாண்டியில் போய் இந்த முஸ்லீம் இளைஞர்கள் எப்படி நிற்கான் அப்படின்னா, யாரை நேசிக்க இதே போகிறவங்களே செத்துறாங்கடா அப்படி நரகத்துக்கு போயிருங்க. நேராக நரகம்தான். என்ன உனக்கு பாத்தியா கீத்தியா என்ன ஓதாலும் எடுபடாது, முடிஞ்சிட்டு. ஏன்னா நீ ஈமான் கொண்டது யாரை நேசிக்கிற? பொம்பளை பிள்ளைகள் இப்படிங்குது, இப்படி காட்டுது. அல்லாஹ் பயந்துக்கிடுங்க. அல்லாஹ் பயந்துக்கிடுங்க. டான்ஸ் ஆடுறவங்களாம் நிற்க மாட்டான்டா, மறுமை நாள் முகசர் மோதமாக எல்லாம் ஆடே கழட்டிடுவாங்க. உனக்கு எனக்கு எல்லாம் கலட்டி உரிய வச்சிருவேன். அங்கே அந்த இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கே நிற்கணும். தோழமை தலைமை என்றால் அப்படி தலைமையை தேர்ந்தெடுக்கணும். அபு தாலிப் பள்ளத்தாக்கள், நீங்கள் பாலஸ்தீனத்தை கம்பேர் பண்ணிக்கிடுங்க. பாலஸ்தீனத்தில் எப்படி பட்டினி சாவு சொல்கிறான், 3000 உயிர்கள் என்டேஞ்சரிங் லைஃப்பில் பட்டினியால் 3000 ரெடியாக இருக்குது. 10 நாள் தொடர்ந்து நீடித்தா 3000 பேர் சாவாங்க. இப்போது கணக்கு ஏற்கனவே பட்டினி சாவு 12,000 தாண்டி பட்டினி சாவு மட்டும் போயிருக்கு. நிறையா கணக்கு குறைச்சி சொல்கிறதா சொல்கிறாங்க. 3000 உயிர்கள் எப்போ வேணாலும் இறக்கலாம், எப்போ வேணாலும் இறந்து போகலாம் பட்டினி சாவின் காரணமாக. கேட்க யாரும் கிடையாது. இதே நிலை தான் அபி தாலிப் பள்ளத்தாக்கில். அபி தாலிப் பள்ளத்தாக்கில் வேறு எதுவும் கிடையாது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லாதுஜா மனாது சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது, இவைகள் கடவுள் அல்ல, ரப்பு தான், அல்லாஹ் தான் உண்மையான ரப்பு, இந்த தூதர் சத்திய செய்தியை சுமந்து வந்திருக்கா என்று சொன்ன ஒரே காரணத்திற்கு 3 ஆண்டுகள்
3 ஆண்டுகள், 3 நாள் 3 மாதம் அல்ல, 3 ஆண்டுகள் பசி பட்டினி இலைகளையும் தலைகளையும் சகாபாக்களும் சகாபி பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் உண்டார்கள். ஆடுகள் மலம் புழுக்கை போடுவதை போன்றே மலஜலம் கழித்தோம் என்று நேரடியாக ஹதீஸ் இருக்கு. மரத்தின் பட்டைகளையும் இலைகளையும் உண்டார்கள். மதீனாவாசிகள் ஒட்டகத்தை அறுத்து தின்னுட்டு அந்த தோள்களை தூக்கி வீசிடுவான். அந்த முடிகளை கருக்கிட்டு கீழ்ப்போது தோள்களை சுட்டு சாப்பிட்றாங்க. குழந்தைகள் பாலுக்காக அழுகிற பயங்கர சத்தம், அந்த கொடிய சத்தத்தின் குரலை நாங்கள் மக்காவில் கேட்போம்னு சகாபாக்கள் சொன்னாங்க. பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோங்க. ஒரு நாள் 2 நாளில் 3 வருடம் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஷெல்டர் இருக்கா, பாதுகாப்பு ஷெல்டர் இருந்துச்சா, வீடு கடும் கூடாரம் அடித்து தங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்ததா, எவ்வளோ கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். 52 டிகிரி செல்சியஸ் நீங்கள் நினச்சிக்கிட்டு 55 டிகிரி போகும் சவுதியில். அந்த மாதிரி கொடுமையான வெயிலில் வெட்ட வெளியில் மரத்தடியில் தங்கிட்டு வாழ்க்கை ஓடி இருக்கு. ஒரு நாள் 2 நாளில் எதிர்பார்க்காத திருப்பம். ஒருத்தர் கூட இந்த தூதரை நேசித்ததான இந்த வினை வந்தது. இந்த முகமது கூட வரப்போய் தான் என் பிள்ளை, என் பெண்கள் இன்னைக்கு என்ன சொல்லுவா, நீ வேணா போய் சாவு, என் பிள்ளை ஏன் பட்டி கிடக்கணும்பா. உண்டா இல்லையா? நீங்கள் பேசுங்க, உண்மையை பேசுங்க. இந்த தூதரை நேசித்தார்கள். இந்த தூதரை அல்லாஹுடைய முகமது ரசூலுல்லாஹி நேசித்தார்கள், உயிரினி மேலாக நேசித்தார்கள். அதனால தான் ஒரு வார்த்தை கூட அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக அந்த சகாபா பெண்களும் சகாபாக்களும் ஒரு வார்த்தையோட எகென்ஸ்டாக பேசவே இல்லை. தோழமை என்றால் அதான் தோழமை. அதான் டெஸ்ட் வைக்கிற இடம் ஒன்று இருக்குல்ல, அந்த தோழமை ஜெயிக்கிற இடத்தை காமிக்காங்க. சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டோட பத்ரு போர் நடக்குது. போருக்கு முன்னாடி படைகளை ஃபாலிங் பண்ணியாச்சு, ரெடி போருக்கு தயார் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், படைகளை வரிசையாக நிறுத்துவாங்க. அப்போ வரிசையில் முன்னும் இன்னுமாக சகாபாக்கள் நின்னார்கள். அல்லாஹுடைய ஒரு கையில் ஒரு சின்ன குச்சி ஒன்று இருந்தது. ஒரு கமாண்டர் எப்போதுமே நீங்கள் பார்த்து ஆர்மியில் பார்த்தீங்கன்னா கமாண்டர் வச்சுருப்பாங்க, ஆர்பிஸ்டிக்னு வச்சுருப்பாங்க, கையில் வச்சுட்டு செலக்ட் பண்ணுவான். அதே மாதிரி சிஸ்டம் அன்றைக்கி இருந்தது. படையை ஃபாலிங் பண்ணுறது, வரிசைப்படுத்துறது, கையில் குச்சி. அப்போ முன்னும் இன்னுமாக வரிசை இருந்தபோது அல்லாஹுடைய தூதர் வரிசைகளை சரி செய்வதற்காக ஒரு மனிதர் முன்னாடி வந்து நின்றார். சவாத் இப்னு கஸியா என்ற நபித்தோடர் முன்னாடி வந்து நின்னார். அப்படி லேசாக என்ன செஞ்சாங்க, குச்சி வச்சு வயிற்று தள்ளி வரிசையை சரிப்படுத்தினாங்க. அப்படி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் குச்சியால் என்னை காயப்படுத்தி விட்டீங்கன்னு சொல்லிட்டார். சகாபாக்களுக்கு கோவம் ஆத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, உன்னை நான் காயப்படுத்தி விட்டேனா? மேலாடை விளக்கி காண்பித்து கையில் குச்சியை கொடுத்துட்டு ஜவாதை பழித்துக் கொள்வீராக என்றார்கள். ஜவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே குச்சியை கீழே போட்டாங்க. ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை கட்டி அணைத்து அவள் மேனி மீது முத்தமிட்டார்கள். ஜவாதை என்ன இதுன்னு கேட்டார். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஜவாத் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏதோ படைகளின் நிலை, எதிரிகளின் படை அணிவகுத்து நிற்கிறது, அடுத்து என்ன நிகழப்போகுது, நான் உயிரோடு மீண்டும் களத்தில் திரும்பி வருவேனா எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் ஒரு கடைசி தருணம் இந்த தூதரின் மேனியோடு முத்தமிட்ட ஒரு சம்பவமாக இருக்கட்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வின் தூதரின் சொல்லிட்டு உள்ளே போய் களத்தில் அப்படி சகிதாயிட்டது. லாஸ்ட்ல என்ன விரும்பினாரு, இறை தூதரோடு என் நேசம் லாஸ்ட் நேரத்தில் கூட அவங்க மேனியை முத்தமிட்ட சம்பவமாக தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய உயர்ந்த இடம். தீனார் குலத்தை சேர்ந்த பெண்மணி உஹது போர்க்களம் முடிந்து யுத்தம் ட்ரால முடிஞ்சிட்டு சகாபாக்கள்லாம் நிறைய காயம்பட்டுருக்காங்க, நிறைய பேர் இறந்து 70க்கும் மேற்பட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த செய்தி கேட்டு தீனார் குலத்தை சேர்ந்த பெண்மணி வராங்க. வந்தால் அவர்கிட்ட சொல்லப்படுது, தோழியரே, நீங்கள் உள்ள களத்துக்கு போக வேண்டாம், உங்களுடைய போர்க்களத்தில் உன் தாய்ந்தை கொல்லப்பட்டு விட்டார் என்றார்கள். இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார்கள். 2வது சகோதரன் கொல்லப்பட்டார் என்ற செய்தி சொல்லப்பட்டது. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார்கள். கண் குழம்பாகியது. 3வது கணவரும் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு என்று சொன்னார்கள். 3ஐயும் சகித்து கொண்ட பெண்மணி சொன்னார், அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. நலமனும் இருக்கிறார்கள். நலமனும் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. நான் நம்ப மாட்டேன், என் கண்களால் காணும்படி நம்ப மாட்டேன் என்றார். நேரில் கண்டார். நேரில் கண்ட பிறகு, இறை தூதரே, உங்கள் நேரில் கண்ட பிறகு இந்த துன்பங்கள் யாவும் எனக்கு மிக குறைந்ததாக, சோதனைகள் யாவும் குறைந்ததாக நான் கருதுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அளவுக்கு தூதரை நேசித்தார்கள், வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். அல்லாஹுடைய தூதருக்காக உடலால் பொருளால் தன் குடும்ப உறவுகளால் எல்லாத்தையும் தியாகம் செய்வதற்கு உலகத்திலே பிறந்த பூமி சொந்த பூமியை அடித்து துரத்திட்டு அனாதைகளால் நடந்து நிற்பம் பாருங்க, அதை விட கொடுமை எதுவுமே இல்லை. வடக்கு காசாலும் தெற்கு காசா, கிழக்கிழந்த மேற்கு, மேற்கிழந்த வடக்கு தூக்கிட்டு ஓடுறான் பாருங்க, ஹெஜ்ரத். இதே நிலை தான் அங்கே. ஒன்றும் கிடையாது, எல்லாம் தூக்கி விட்டுட்டு ஓடணும். எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க. யாருக்காகன்னா, யாரை நம்பி போனாங்கன்னா, படைத்த ரப்புன்னு சொன்னது யார்? இந்த தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த தூதரை நம்பி சென்றால் நிச்சயமாக அவர் மறுமைக்கு சொர்க்கத்தில் வழிகாட்டுவார், அவரோட தோழை மறுமையில் உண்டு என்று நம்பிய காரணத்தினால்தான் சகாபாக்களால் அத்தகைய தோழமையை கொள்ள முடிந்தது. இறை தூதரோ அவர்கள் வாழும் போதும் நறுமணம் கமழ்ந்தார்கள், மரணித்த பிறகும் நறுமணம் கமழ்ந்தார்கள். இன்னும் இந்த பூமியிலே ஒரு நறுமணம் வீசுகிறது என்றால் அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஸலவாத் என்ற வார்த்தை சாட்சியை இந்த பூமி எங்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. பூமியும் ஒழித்து கொண்டே இருக்கும், கியாம நாள் வரைக்கும் ஒழித்து கொண்டே இருக்கும். என்றால் அந்த அல்லாஹுடைய தூதர் உண்மையிலே இந்த உம்மத்தினுடைய மகத்தான தலைவர். மறுமை நாளில் நமக்கு அவர்கள் தலைவராக இருப்பார்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேர் போடுறேன்.